அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அத்தௌபா ஹஜ் உம்ரா சர்வீஸின் 2024 நவம்பர் 20 குரூப் ஹாஜிமார்கள் இன்று தங்களது உம்ரா கடமையை நிறைவேற்றுவதற்காக பள்ளிக்கு செல்கின்ற பொழுது சரியான முறையில் வாழக்கூடிய தோப்பிக் தான். இரண்டாவது வந்து இந்த இங்கே வாழக்கூடிய வாழ்க்கையே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழக்கூடிய தோப்பிக் தான். இங்கே வணக்கத்திலையும் விவாதத்திலையும் அல்லாவுடைய வணக்கத்தில் ஈடுபடுறதையும் சுண்ணத்தில் நபியில் எல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். இங்கே தொழுகையுடைய நன்மைகள் பல்லாட்டை கேட்கக்கூடிய எல்லாம் இங்கே வாழக்கூடிய வாழ்க்கையே இதே வாழ்க்கையே வாழ்க்கை கேட்போமா இன்ஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் காபத்துல்லா முதல் தடவையோ ரெண்டாவது தடவையோ மூணாவது தடவையோ எப்போ பார்த்தாலும் காபத்துல்லாவை புதுசாக பார்க்குற மாதிரியே ஆச்சரியப்பட்டு பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் காபத்துல்லா பார்க்கக்கூடிய பாறை வந்து முதல் பாறை கண்ணீர் பார்வை. கண்ணீர் பார்வை என்னது? முதலாக பார்க்கக்கூடிய அந்த பார்வைக்கு கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அங்கே போயிட்டு என்ன கேட்கணும்? சில இங்கே மனசில் நிறைய தேவைகள் வச்சுருப்பீங்க. இங்கே வரதா தெரியும். உங்களுடைய உறவினர்கள் உங்கள் நண்பர்கள் எனக்காக வச்சு தேவைகள் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதனால் நீங்கள் போயிட்டு என்ன துவா செய்யணும்? ஃபஸ்ட்டு காலத்தில் பார்த்தோன்னு யாரெல்லாம் நான் வாழ்க்கையில் கேட்கக்கூடிய அனைத்து ஹலாலான துவாவை ஏற்றுக்கொள்ளியா. நான் வாழ்க்கையில் கேட்கக்கூடிய ஹலாலான தேவையை நிறைவேற்றிட்டாய் அம்மான்னு சொல்லி அல்லாட்ட கேட்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு உங்கள் தேவைகள் உங்கள்கிட்ட சொன்ன அவங்களுடைய தேவைகள், உங்கள் நண்பர்களுடைய தேவைகள், உற்றார் அவங்களுடைய தேவைகள் அதனால அங்கு அந்த ஹலால் என்ற அந்த வார்த்தையை கொடுத்துருக்கோம். சரியா? அடுத்தது அங்கே போயிட்டு முன்னா செய்கிற முறையை நான் சொல்லி ஆரம்பிச்சிடலாம். எல்லாரும் கூட தான் வரும். இந்த நேரத்தில் வந்து சித்தம் அதிகமாக வருவான். காபத்துள்ளால சீக்கிரம் வருவானா அப்படின்னு சொல்லி நிறைய சந்தேகம் இருக்கும். வருவானா காபத்துள்ளால? வருவான். ஏன்? சொர்க்கத்துக்கே போனவன் சைத்தான். சரியா? இப்போ உம்ரா செய்யும் பொழுது சைத்தான் நடுவில் வந்து காபத்துல்லா கிட்ட போ, காபத்துல்லாவோடு காபத்துல்லா கிட்ட போ, ஹஜ்ரஸத்தோடு இதை செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னால் எங்களுடைய உம்ராவுடைய அந்த முழு அமலையும் பரிபூர்ணம் செய்யணும். நான் கூட்டு போவேன் இன்ஷா அல்லாஹ். என் கூடயே வரணும். யாரும் எங்கும் பிரிஞ்சிடக்கூடாது. சரியா? ஒற்றுமையாக போகணும், ஒற்றுமையாக வரணும். ஒரு கையை பிடிச்சிக்கணும் அல்லது தோலை பிடிச்சிக்கணும். இந்த ஒற்றுமை தான் இன்ஷா அல்லாஹ் முதல்ல போன இந்த ஒற்றுமை தான் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் அந்த ஒற்றுமையை தருவான். ஒருத்தர் கையை பிடிச்சிக்கணும். ஒருத்தர்